எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேண்ட் வணக்கம். இப்போ நாம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன கதை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது. அந்த 10,000 ரூபா பணத்தை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒரு 5,000 ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா அதை உங்கள் அப்பாவால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பான்றது பேரண்ட் கிளாஸ், சப் கிளாஸால் அந்த பேரண்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் சப் கிளாஸில் இருக்கிறத பேரண்ட் கிளாஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோட் அடிக்கடி எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுற போது ஒரு இடத்துல எழுதின கோடு திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியான ஒரு கோடை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் சிம்பிளான ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குன்னா அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர்ஸ் இது எல்லாத்தையுமே இன்னும் ஒரு சப் கிளாஸால யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இது எப்படி பண்றாங்க அப்படின்றத இப்போ நம்ம கோட் எடிட்டர்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கறதுக்காக இப்போ நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள்னு போகிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸாம்பிள்னு போட்டு ஆட் இப்போ கிரியேட்னு கொடுத்துட்டு திஸ் விண்டோன்னு கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சோர்ஸ்னு இருக்குது. இந்த சோர்ஸில் நான் ஒரு புது கிளாஸை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த புது கிளாஸில் நியூ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ கிளாஸில் டெமோ அப்படின்ற மாதிரி நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெமோவில் இப்போ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பப்ளிக் கிளாஸ் டெமோ அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா PSVM, அதாவது பப்ளிக் மெயின் கிளாஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது என்கிட்ட இங்கே பப்ளிக் கிளாஸ் டெமோன்னு இருக்குது. ஸோ இதாக கூட நான் சோர்ஸில் இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இன்னொரு கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டெமோ 2 அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெமோவில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெமோ 2ல் ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். இன்ட் salary இஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் டெமோ கிளாஸில் சேலரி 1000 ரூபீஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஆனால் பப்ளிக் கிளாஸ் டெமோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1 கிளாஸில் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஆனால் இப்போ நான் இந்த டெமோ கிளாஸை இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெமோ ஈக்குவல் டு நியூ டெமோ 2 இப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஆப்ஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் நேமை யூஸ் பண்ணி நான் உள்ளே இருக்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். எஸ் அவுட்டில் டெமோ டாட் சேலரி அப்படின்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போது மெயின் மெத்தடில் எனக்கு இங்கே இந்த டெமோ 2ல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டெமோ 1ல் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே நான் டெமோ 1க்கு, அதாவது டெமோவுக்கு நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. இந்த எரர் ஏன் வருதுன்னா டெமோ 2ல் தான் சேலரி இருக்குது, ஆனால் டெமோ 1ல் கண்டிப்பாக சேலரி கிடையாது. ஆனால் என்னால் இங்கே டெமோவுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த டெமோ 2ல் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கிளாஸில் இருந்து எக்ஸ்டென்ஸ் டெமோ 2 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிடுச்சு. ஏன் எரர் போயிடுச்சுன்னா இந்த எக்ஸ்டென்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை, இங்கே இருக்கிற ஒரு இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேரியபிள் இருக்குது, இன்கேஸ் இங்கே ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே சேர்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெமோ 2வை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளாஸ் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இதில் நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு நேம் அனிமல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கிளாஸுக்கு அனிமல்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் டாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 கிளாஸ் தனித்தனியாக இங்கே ஒரே இடத்துல க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ அந்த பப்ளிக் கிளாஸ் டெமோன்றது இந்த கிளாஸு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 கிளாஸ் இருக்குது. இப்போ டாக் அப்படின்றது ஒரு அனிமல். ஆனால் அனிமலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான குணங்கள் இருக்குல்ல. அனிமலுக்கு நடக்க முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும், இந்த மாதிரி நிறைய காமனான பிஹேவியர்ஸ் இருக்குது. ஆனால் நாயால் மட்டும்தான் குறைக்க முடியும், பூனையால் மட்டும்தான் மியாவ் அப்படின்னு சொல்ல முடியும், யானையால் மட்டும்தான்
பிளிர முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு அனிமலுக்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் அனிமலுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ void ரிட்டன் டைப், ஏன்னா ரிட்டன் பண்ண போகிறது கிடையாது எதுவும், அதனால தான் வாய்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ வாய்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு நான் அனிமல் என்ன பண்ண போகுது, ஈட் அப்படின்னு பண்ண போகுது. கரெக்டாக, ஏன்னா எல்லா அனிமலும் சாப்பிடும். ஸோ அனிமல் சாப்பிடும் அப்படின்னா எஸ் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அனிமல் ஈட்டிங் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அனிமல் ஈட்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாக்குள்ள வாய்ட் பார்க் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ் அவுட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா டாக் பார்க்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்துக்கிறேன். இப்போது அனிமல் எல்லா அனிமலும் சாப்பிடும், ஆனால் எல்லாமே குறைக்காது இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸ் டாக் வந்து அனிமல் தான், அப்போ அனிமலோட விஷயங்களை வந்து இங்கே எடுக்கலாம் இல்லையா. அப்போது டாக் எக்ஸ்டர்ன்ஸ் அனிமல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ டாகோட கிளாஸ்க்குள்ளே நம்மளால் அனிமல் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம மெயின் மெத்தட்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாகை பற்றி தான் இப்போ எழுத போகிறோம். ஸோ அப்போ டாகை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். நம்ம ரெஃபரன்ஸ் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் D1 கொடுத்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது D1.eat அப்படின்ற இந்த ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இப்போது நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது என்னமோ டாகுக்கு தான், ஆனால் இந்த ஈட் அப்படின்ற இந்த மெத்தட் எங்கே இருக்குது அப்படின்னா அனிமல் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அனிமல் ஈட்டிங் அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ இதுவே வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம D1.bark அப்படின்னு கால் பண்ணாலும் இந்த டாகில், அதாவது இந்த டாக் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற விஷயங்களும் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், கோட்ஸ் எல்லாமே நம்ம இன்னொரு கிளாஸுக்கு கொடுக்கலாம். அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் மல்டிபிள் டைப்ஸில் இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸை நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாவா படிக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெப்டெக் அகாடமி, ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.